திருவாரூரில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்புக்கான உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஈடுபட்டு வரும் அந்த காட்சியை பார்க்கிறோம். திருவாரூர் சன்னதி தெருவில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை சந்தித்து பரப்புரையில் ஈடுபடுகிறார். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்புக்கான உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையை திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்பாக முன்னெடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது அவர் திருவாரூர் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி வருகிறார். அந்த காட்சியை திரையில் பார்க்கிறோம். 2026 தேர்தல் பணிகளை முன்கூட்டியே திமுக தொடங்கியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு முன்னெடுப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்பாக அறிவித்திருந்தார். அதன்படி தினந்தோறும் அமைச்சர்களும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து பரப்புரையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் திருவாரூரில் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டு வரும் காட்சியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது எந்த பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்? அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன? ஆனந்தி, திருவாரூர் மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகின்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேற்று இரவில் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு அருகில் உள்ள அவருடைய சந்ததி தெரு இல்லத்தில் தங்கியிருந்தார். இன்று காலை 11 மணிக்கு மேல இங்க 10,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அரசு விழா நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக சன்னதி தெருவில் இருந்து அவர் அந்த தெருவிலே அவர் வசிக்கக்கூடிய தெருவிலேயே உள்ள வீடுகளுக்கு சென்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை தொடங்கினார். நம் மொழி காப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த பரப்புரையை முன்னிட்டு இந்த பரப்புரையை அங்கு தொடங்கி செய்து வருகிறார். அவரோடு மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடாக சென்று வீட்டில் உள்ளவர்களிடம் அவருடைய அந்த ஓரணியில் தமிழ்நாடு உள்ள அந்த அத்தனை கொள்கை விளக்கங்களை விளக்கி அவர் இந்த உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையை செய்து வருகிறார். ஆனந்தி, அடுத்ததாக திருவாரூர் நகர்பகுதியில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். ஆனந்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக வீடுகளுக்கு சென்று மக்களை சந்திக்கும் அந்த காட்சியை திரையில் பார்க்கிறோம். முதலமைச்சரிடம் மக்களும் தங்களுடைய கோரிக்கைகளையும் கூறி வருகிறார்கள். அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன்.